You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறி மீண்டும் ஒரு தொடரில் உங்களை தேவ வார்த்தையின் மூலம் சந்திக்க தேவன் கொடுத்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவனின் தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். கடந்த 3 செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். 4வது இன்றைக்கும் 106ஆம் சங்கீதத்தின் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில் நின்றான். அப்போ இதை படிக்கும்போது விளங்குதா உங்களுக்கு? ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது இப்போ இன்றைக்கி நான் சொல்லுகிற இந்த அடுத்த இன்னொரு வார்த்தை என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பு இந்த சங்கீதத்தில் நீங்கள் படித்து வரும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். நான் ஏற்கனவே சொன்ன யாக்கோபு, இஸ்ரேல், அந்த சந்ததி தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும்போது அவர்களை எகிப்து தேசத்திலே ஒரு 430 வருடம் அங்கே அடிமையாக இருப்பாங்க. அந்த நாட்கள் நிறைவேறும்போது அவர்களை நான் விடுதலையாக்குவேன் என்றெல்லாம் ஆபிரகாம் கிட்ட சொன்னபடியே சரியாக நடந்தது. இப்படி அவர் விடுதலையாகி வனாந்தர மார்க்கமாய் வழி நடந்து வரும்போது அநேக நன்மைகளை செய்தார். ஆனால் அவர்களோ தேவனை மறந்தார்கள். அதை குறித்து இதே சங்கீதத்தில் நீங்கள் மேலே படித்தீங்கன்னா அவர்கள் செய்த ஆண்டுடைய பிள்ளைங்க, உண்மை தெய்வத்தை கண்டுகொண்டவங்க, தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எவ்வளவு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்கிறதை மேற்பகுதியில் பார்க்க முடியும், தொடர்ந்து படிக்க முடியும். அதனால் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் கோபம் வரும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், சாந்தமுள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். ஆனால் அவர் அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களை நான் நாசம் பண்ணுவேன். ஏற்கனவே நோவா காலத்திலே ஆண்டவர் நாசம் பண்ணினார். என கீழ்ப்படியில் அவங்க தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். இங்கே இவங்க கூட ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுறாங்க. நாசம் பண்ணுவேன். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அதான் எல்லாருக்கும் அந்த அந்த ஆத்தும பாரம் எல்லாருக்கும் வராது. ஆமாம், அழிஞ்சு போகட்டும். அவங்க அந்த தப்பு பண்ணாங்க, அழியட்டும். அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டாங்க, சாகட்டும். என்னப்போ பொறுப்பில்லாமல் பேசுகிற தலைவர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. தன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் உணர்வுக்குள்ளே போகிறவங்க, நான் கெட்டாலும் பரவாயில்லை, மற்றவங்க அழியக்கூடாது, மற்றவங்க கெட்டு போகக்கூடாது என்கிற உணர்வு அவர்களுக்கு காணப்படும். அந்த நிலையில் மோசே, நான் அந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், எனக்கு கோபம் வருது, என்னை விட்டுரு, நீ எனக்கு அவ்வளவு இவர்களை உண்டாக்கி என்னத்துக்கு, என்ன இவங்களுக்கு நான் இவ்வளவு நன்மை செய்து எனக்கு அவங்க முதுக காட்டுறாங்க, என்னை மதிக்கவே இல்லை, என்னை கனம் பண்ணலை. உடனே மோசே அங்கே வர்றாரு. மோசே யார் தெரியுமா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவங்கள நீங்கள் அழிக்கக்கூடாது ஆண்டவரே, தயவுசெய்து உங்கள் கோபத்தை மாற்றிங்கப்பா. ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனங்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனாங்க, அப்புறம் அங்கிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக விடுதலையாகி வந்தாங்க. இந்த ஜனங்களை வழியில் வனாந்தரத்தில் எல்லாரையுமே அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து வேண்டாண்டவரே, கொஞ்சம் கோபத்தை மாற்றிங்கப்பா. இதை நீங்கள் யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் படிக்க முடியும்.
எப்படி ஏன் கோபம் வந்தது, என்ன விஷயம் அப்படின்னு இன்னும் கூடுதலாக நீங்கள் படிச்சிங்கன்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த விளக்கம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு என்ன செய்தாராம்? அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, நிறைய தவறுகள் நடக்குது. தெரியல, தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாத பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வருது. ஆனால் திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்காக தான் சபையை வைத்திருக்கிறார். தேசத்துக்காக திறப்பில் நிற்க, ராஜாக்களுக்காக திறப்பில் நிற்க, பிரதமருக்காக, எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, முதல்வர்களுக்காக, தலைவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, எல்லா ஆளுகை செய்கிறவர்களுக்காக திறப்பில் நின்று கதறுது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அதனால்தான் இன்றைக்கி தேசம் பாதுகாக்கப்படுகிறது. இதை நிறைய பேர் ஒத்துக்குவாங்க, இதை நிறைய பேர் புரிஞ்சிக்குவாங்க. இன்றைக்கி உலகமே நிற்கிறது கிறிஸ்தவத்தால் தான், தேவ பிள்ளைகளின் முழங்காலின் ஜபத்தால் தான். அப்போ அன்னைக்கு ஆண்டவுடைய கோபம் மாறும் பொருட்டு மோசே அந்த இடத்துல நின்றார். ஆனால் இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் இந்த உலகத்தை அவர் அதிகம் விரும்பலை. ஒரு வசனம் சொல்கிறோம் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 27 வரைக்கும் இந்த மோசேயை குறித்து எபிரேய எழுத்தாளன் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். இந்த மோசே யார், அவர் எங்கே இருந்தார், யாருக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எபிரேயர் 11:24 பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஒரு மோசே சம்பவத்தை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 1, 2, 3 அதிகாரங்கள்லாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்போ அந்த மோசே ஒரு பார்வோனின் குமாரத்தியால் வளர்க்கப்பட்டாள். அந்த வீட்டில் எகிப்தில் பெரியவனானான். அடுத்து அவன் ராஜாவாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த பதவிக்கு அவன் தெளிவடைந்த பின்பு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். வேண்டாம். 25 அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் இந்த அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை, இப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கிறதை விட என் ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என் ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, என் ஜனங்கள் வேதனையோடு இருக்காங்க, என் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க அவர் தெரிந்து கொண்டாராம். 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்தவம் அன்னைக்கே தெரியும், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, ஒரு பக்கம் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. ஆண்டவர் உலகத்தில் சபையை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும், அவர்களுக்காக அழணும். கிறிஸ்து எப்படி மோசே திறப்பில் நின்று இந்த உலகத்தின் மேன்மையை விரும்பாமல் தன்னை வெறுத்தாரோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்து அவ்வளவு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு மேன்மையை விரும்பாமல் அர்ப்பணித்த விஷயங்களை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5 முதல் 8 வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இனி வரக்கூடிய மேன்மை ஒன்று இருக்குது. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவர் மேலே போயிருக்கிறார், பரலோகத்தில் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் நாம் திறப்பில் நின்று கதறுவோம், அழுவோம். ஜனங்கள் தேசம் நாசமாக போய்கிட்டு இருக்கு, ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு சூழ்நிலை எப்படியோ போகுது. திறப்பில் நின்று கதறி பரலோகத்துக்கு ஒரு கூட்டம் வருவதற்கு பரிந்து பேசுவோம், பரலோக வாழ்வை அனுபவிப்போம், அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.